வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 5 புள்ளிகள் சரிஞ்சு 22,119 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 112 புள்ளிகள் சரிஞ்சு 73,085 நிறைவடைஞ்சிருக்கு. கிரிப்டோ ஏறி இருக்கிறதா சொல்றாங்க. இதை பத்திலாம் டீட்டெயிலாவே நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், மார்க்கெட் இன்னைக்கும் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஆனா ரொம்ப பெரிய இறக்கம்னு சொல்ல முடியல. நிஃப்டில 0.02%. எப்படி சார் இந்த ட்ரெண்ட்? ஆனா நடுவுல ரொம்ப நல்லா இறங்குச்சு, கிட்டத்தட்ட 22,000 வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் 2.25 மேல அப்படி மேல வந்துச்சு. அது இடைப்பட்ட நேரத்துல என்ன சார் நடந்ததுங்க மார்க்கெட்ல? கரெக்டா சொல்றீங்க, இறக்கமே இல்லாமல் இறங்கி இருக்கிறது மார்க்கெட். இன்னைக்கு துவக்கத்துல காலையில பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை துவங்கிய பிறகு 22,250 தாண்டுனுச்சு. ஓகே, அங்கிருந்து அப்படியே தடன்னு ஒரு 200 புள்ளிகளுக்கு மேல, கிட்டத்தட்ட 250 புள்ளிகள்னு சொல்லலாம், இறங்கி 22,000 அருகாமையில் வந்தது வித்தின் 10-15 மினிட்ஸ். ஓகே, அங்கிருந்து பெரும்பாலும் அந்த ஒரு 10-10:15 அந்த டயத்துல இருந்து 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் பெரும்பாலும் பக்கவாட்டு நேரத்தில் இருந்தது. 12 மணிக்கு பிறகு மெல்ல மெல்ல அதிகரிக்க துவங்கியது. ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் துவங்கிய பிறகு ஒரு ஸ்திரத்தன்மையை அடைஞ்சதை பார்க்க முடிந்தது. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான ஐரோப்பிய பங்குச்சந்தைகள், இன்ஃபேக்ட் ஜப்பான் அந்த பங்குச்சந்தை குறியீடும் 2% ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. பிரான்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குறியீடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 0.25% 1% வரை ஏற்றத்தில் வணிகம் நடந்தது. அந்த ஐரோப்பிய பங்கு சந்தைகளுடைய தாக்கம் ஒருவேளை இங்க இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதோட இல்ல, சென்ற வாரமே நான் பேசினேன், தொடர்ச்சியாக துவக்கத்துல ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு பெரிய வீழ்ச்சிகளை முடிவடையும் பொழுது திரும்ப மேலெழும்பி முடிவடைகிறத பார்த்துட்டு இருக்கோம். சோ இது ஒரு வேல்யூ பிக் அங்கங்க நடக்குது. வேர் வேல்யூ இஸ் டிஸ்கவர்ட். ஒட்டுமொத்த சந்தையும் கரெக்ஷன் பார்க்காமல் அந்த சந்தையில எந்த பங்குகள் இப்ப உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு, சென்செக்ஸ் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். பட் ஆனா நிப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு ஒன்று இருக்கு, அடுத்த 50 பங்குகள், இது 1% இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி 100, நிப்டி 200, 500 கூட இன்னைக்கு பாசிட்டிவா தான் இன்னைக்கு இருக்குது. மிட் கேப் பாசிட்டிவா இருக்கு, கொஞ்சமா ஸ்மால் பாசிட்டிவ் தான், பட் ஆனா பாசிட்டிவா இருக்குங்கிறத பாக்குறோம். சோ ஒரு பிக் அண்ட் சூஸ் பண்ணி எங்கெல்லாம் அதிகமா அதீதமான கரெக்ஷன் ஏற்பட்டு வேல்யூ டிஸ்கவர் ஆயிருக்கோ அந்த ஏரியாஸ்ல அந்த பங்குகளை வாங்குவதுங்கிறது மெல்ல ஆரம்பிச்சிருக்குங்கிற மாதிரி தெரிகிறது. அதே சமயத்துல அந்த அளவுக்கு இன்னும் இறங்காத ஃப்ராத் அல்லது ஃபோம்னு சொல்லுவோம், அந்த பூஸ்டப் ஆயிருக்க பங்குகள் இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 880 அட்வான்ஸ், 2071 டிக்ளைன் என்எஸ்சில. அது மட்டும் இல்ல 52 வார லோ மீண்டும் பாத்தீங்கன்னா 963 பங்குகள் இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணிருக்கு. இதுல பிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 52 வீக் லோ 1000 தாண்டிருச்சு, 1133 பங்குகள் இறக்கத்தொட்டு இருக்கு. சோ சிறு மற்றும் அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் பாத்தீங்கன்னா அந்த ரவுட்டுங்கிறது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, மலைக்கும் முடுக்குமான வித்தியாசமா தான் இருக்கு 52 வீக் ஹை அண்ட் லோ பாக்குறப்ப. அப்பர் சர்க்கியூட் அப்படிதான் இருக்குங்க சார். இப்ப இதை வச்சு இந்த வாரத்தோட முதல் நாள் இது, இந்த வாரம் எப்படி போகும்னு ஒரு கணிப்பு இருக்குங்களா சார்? இல்ல, ரொம்ப சிரமம் அது சொல்றது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் இன்று மாலை ஓபன் ஆகணும். இது வரைக்கும் இண்டெக்ஸை பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்கு. யூஎஸ் 500 சரி, யூஎஸ் 30, யூஎஸ் 100 எல்லா குறியீடுகளுமே பாத்தீங்கன்னா S&P 500, நாஸ்டாக் அண்ட் டோ ஜோன்ஸ் அடிப்படையிலான இந்த ஃபியூச்சர்ஸ் குறியீடுகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு சின்ன ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அது துவக்கத்தில் அதே மாதிரி முடிவடைந்து பெரிய மாற்றங்கள் இல்லைன்னா சர்வதேச சந்தைகளுடைய போக்கும் ஓரளவுக்கு நம்முடைய சந்தை சம்டைம்ஸ் கான்ட்ரரியா இருக்கும், பட் பெரும்பாலும் ஒத்து போகுது. ஸோ இது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அது. ஸோ நம்ம அப்படி ஒரு சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு மேட்டர் சந்தையினுடைய போக்கை, இந்திய சந்தையினுடைய போக்கை நிர்ணயிக்கும்னா இந்த மாதம் இடையில் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அடுத்த வார கடைசியில அட்வான்ஸ் டாக்ஸ் ஃபிகர்ஸ், அதாவது 3ஆம் காலாண்டு டிசம்பர் முடிவடைந்து இப்ப 4ஆம் காலாண்டு, இந்த காலாண்டிற்கான அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். எல்லாரும் டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டாக்ஸ் கட்டணும். அந்த கட்டண புள்ளி விவரங்கள் 16ஆம் தேதி அந்த மாதிரி வெளியாகும், அடுத்த வார கடைசியில் வெளியாகும். அப்ப தெரியும் உண்மையிலேயே நிறுவனங்கள் அதிக அளவுல லாபம் ஈட்டி இருக்கிறார்களா இல்லையா. அவங்க கட்டண அட்வான்ஸ் டாக்ஸ் நம்பர்ஸை வச்சு, டாக்ஸ் கலெக்ஷனை வச்சு அடுத்த ஓரிரு நாட்கள்ல நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸா இல்ல நெகட்டிவாங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 15ஆம் தேதிக்குள்ள அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணுங்கிறதுனால நிறைய நிறுவனங்கள், தனிநபர்கள் எல்லாருக்குமே ஒரு கேஷ் கிரன்ச் இருக்கும், லிக்விடிட்டி கிரன்ச் இருக்கும். செப்டம்பர் வரைக்கும் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க இல்லையா. சோ அப்ப அதுக்கு டாக்ஸ் கட்டியிருப்பாங்க சார் டிசம்பர்ல. அதற்கு பிறகு இருக்கிறதுக்கு ஏதாவது இப்ப கட்டணும்னா அப்ப அந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு பணம் கையில் இருக்காது. அப்ப பங்குகளை விற்க வரலாம் சில பேர். அதனால கூட பங்குல ஒரு வீழ்ச்சி ஏற்படும். தற்காலிகமாக அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபால் ஓரளவு இட்ஸ் நியரிங் எண்ட். இன்னொரு 200-300 புள்ளிகள் அல்லது 400 புள்ளிகள், அதற்கு மேல பெரிய ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. பெரிய கன்சால்டேஷன் பேஸ் நோக்கி போகும்னு நான் நினைக்கிறேன். அப்ப 21,000 கொஞ்சம் டச்
பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. நான் முன்பு சொன்ன மாதிரி நிதின் காமத் கூட சொல்லியிருக்காரு, இந்த 2020 பிறகு வந்த முதலீட்டாளர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நாங்க பார்த்துட்டு இருக்கோம், கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். உதாரணமா சமீப காலமாக பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல எஸ்ஐபி எக்ஸ்பைரி ஆனதை ரினியூ பண்றது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்ஐபி முடிஞ்சு சில பேர் நிறுத்தி இருக்காங்க. அப்ப இதெல்லாம் சரியான அணுகுமுறை கிடையாது. இன்ஃபேக்ட் டு பி ஃபிராங்க் வித் யூ, நான் ஒரு 80களின் கடைசியில 90களின் துவக்கத்துல அல்லது என்னுடைய டீனேஜ்ல நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரி தான் இப்ப இவங்களும் பிஹேவ் பண்றாங்க சந்தையில் முதலீடு செய்யும் பொழுது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு அனுபவத்தின் மூலமா மெச்சூரிட்டி வந்திருக்கு இருந்தால் கூட நாங்களும் தவறுகள் செய்யறோம். பட் அவங்க அதுல இருந்து கத்துக்குவாங்கன்னு பார்த்தா கத்துக்குவாங்கன்னு நான் நம்புறேன். பட் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டை பார்த்தா எப்ப எஸ்ஐபி அதிகரிக்கணுமோ, எப்ப புதிதாக எஸ்ஐபி துவங்கணுமோ, இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அவங்க எஸ்ஐபி நிறுத்துறதுக்கு அப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது ஒரு பங்குச்சந்தையை நோக்கி சரியான புரிதல் இல்லையோ அல்லது அதற்கான சரியான அணுகுமுறை இல்லைன்னு எனக்கு என்ன தோன்றுகிறது. பெரிய அளவில் இல்ல, இந்த மாதத்தினுடைய புள்ளிவிவரங்கள் வெளிவரும் பொழுதுதான் நமக்கு முழுமையான ஒரு இது கிடைக்கும். ஒரு மெச்சூர்டு இன்வெஸ்டரா இருக்கவங்க நிச்சயமா இந்த காலகட்டத்தில் எஸ்ஐபியை நிறுத்த மாட்டாங்க. முடிந்தால் எஸ்ஐபியை கூட்டுவதற்கு பார்ப்பாங்க. எஸ்ஐபி கூட்டணும்னு சொல்றீங்களா சார்? எந்தெந்த மாதிரி எஸ்ஐபில கவனம் செலுத்தலாம் சார் முதலீட்டாளர்கள்? இல்ல, குறிப்பாக இண்டெக்ஸ் அடிப்படையிலானது, அதே மாதிரி பிராடர் இண்டெக்ஸா இருக்கலாம், அல்லது நிப்டி மாதிரி நேரோ இண்டெக்ஸாவும் இருக்கலாம், டாப் இண்டெக்ஸாவும் இருக்கலாம், அல்லது மல்டி அசெட் ஃபண்ட்ஸ், அலோகேஷன் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம அல்லது ஒரு ஹைபிரிட் ஃபண்டா இருக்கலாம், டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்டா இருக்கலாம். நம்முடைய எஸ்ஐபி அதிகரிப்பதன் மூலமாக நம்ம அதிக யூனிட்டுகள் நமக்கு கிடைக்கும். இந்த காலகட்டங்கள் அடுத்த 6 மாதமோ ஓராண்டோ அல்லது 1.5 ஆண்டு காலமோ அதிக யூனிட்டுகள் கிடைக்கும். விலை அதிகரித்து மீண்டும் பழைய லெவலுக்கு போகும் பொழுது இந்த அதிக எண்ணிக்கையில் கிடைத்த யூனிட்டுகளோடு அதிக என்ஏவி சேரும் பொழுது காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்கும். அதனுடைய பலன் அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம இதை அட்வான்டேஜா எடுத்துக்கலன்னா அன்னைக்கு உட்காந்து ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்போம், நல்ல ஒரு வாய்ப்பை விட்டுட்டோமேன்னு. நான் உடனே நினைச்சேன் சார், சனிக்கிழமை பங்குச்சந்தை இல்ல அப்படின்னு. நிம்மதியா இருக்குல்ல. காரணம் என்னன்னா, ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணாங்கல்ல சார், அது பெரிய பேசுபொருளா மாறிச்சு. அதை வச்சு கூட பங்குச்சந்தை இறக்கி இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு சனிக்கிழமை இருந்ததுன்னா. நிச்சயமா பங்குச்சந்தை இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா யாராவது தும்புனா கூட அது ஒரு காரணமா இருக்கும். ஒரு தும்புனாரு அதனால பங்குச்சந்தை இறங்கிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டு நடக்கும். ஏறுறதுன்னு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா நீங்க என்ன நெகட்டிவ் போட்டாலுமே அதை மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, விழுந்தடிச்சு வாங்கிட்டு இருப்பாங்க, சந்தை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கும். அந்த நெகட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் நியூஸா பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். நிறுவனங்களுடைய செயல்பாடுகளும் சொல்லிக் கொள்ளும்படி சிறப்பாக இல்லை, அதாவது மோசம் இல்ல, பட் சிறப்பாகவும் இல்லை. அதனால அந்த வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது நடக்குது. நம்ம நிறுவனங்கள்னு சொல்றது ஏதாவது செக்டார்னு நம்ம சொல்ல முடியுமா சார், இல்ல பொதுவாகவே நம்ம எல்லா இதையும் சொல்றோமாங்க சார் நிறுவனங்கள்? இல்ல, பொதுவாகவே ஹெட்ரோஜினியஸ் தான். பொதுவாகவே எல்லா துறையும் எல்லா நிறுவனங்களுமே ஒரு நிறுவனம், அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களை தவிர பெரும்பாலான நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் இந்த விலையை பங்குச்சந்தையில் இன்னும் இருக்கக்கூடிய விலையை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. உதாரணமா ஒரு நிறுவனத்தை நான் பங்கினுடைய பெயர் சொல்ல முடியாது, ஒரு நிறுவனத்தினுடைய அந்த பங்கு விலை பாதிக்கு பாதியா இருக்கு. அதற்கப்புறம் கூட அதனுடைய PE பாத்தீங்கன்னா 40 இருக்கு. பங்கினுடைய விலை 4000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வந்துருச்சுன்னா அதனுடைய பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கணிசமாக குறைந்து வேல்யூ அட்ராக்டிவா இருக்குமேன்னு பார்த்தா இல்ல, அப்ப கூட 40க்கு மேல இருக்குது. அதாவது அவங்களுடைய லாபம் ஈட்டி அந்த 40 ஆண்டுகளாக அந்த போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு எளிமையான படுத்தி நான் அந்த கருத்தை சொல்றேன். அப்படி ஒரு லெவல்ல இருக்கு. நார்மலா 10, 15, 20 இந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாக நல்ல பெரிய நிறுவனங்கள் மல்டிநேஷனல்ஸ் எல்லாம் 80 எல்லாம் இருந்திருக்கு, பார்த்திருக்கோம், 70, 80 எல்லாம் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு வேல்யூவேஷன்ங்கிறது ஜஸ்டிஃபைபிளா இல்லைங்கிறது தான் உண்மை. சார், இப்ப இந்த ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்கா கொஞ்சம் எதிர்ப்பு போல தெரியுது, ஆனா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது நம்மளுடைய பங்குச்சந்தையில எதிரொலிக்குமா? போர் நிறுத்தத்துக்கு தான் அவர் உடன்படுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல, நேரடியாக பெரிய அளவு இருக்காது. இதெல்லாம் பாஸ்டரிங் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். ஒரு நாட்டினுடைய தலைவரை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தினாங்க. நீங்க அந்த கான்வர்சேஷன் பார்த்திருப்பீங்க. அது இந்த காங்கரூ கோர்ட்டுமோ நம்ம இங்க கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருந்தது. அது ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அவங்க அந்த லெவல்ல இருக்கவங்க நடந்துக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கைகளா அது இல்ல. அதனால இது மோஸ்ட்லி பாஸ்டரிங்கா இருக்கலாம், அல்லது அதுல ஒரு பார்ட்டி இருக்கலாம். பட் நமக்கு அதை பத்தி கவலை இல்ல. பைபோலார் வேர்ல்டுங்கிறது மாறி இன்னைக்கு மல்டி போலார் வேர்ல்டு வந்திருக்குங்கிறது இந்தியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அது இப்ப நிரூபணமாயிருக்கு. அமெரிக்கா எதை ஆதரிக்கிறதோ அதையும் யூரோப் ஆதரித்து கொண்டிருந்த காலம் போய் அமெரிக்கா எதை எதிர்க்கிறதோ அதை ஆதரிக்கக்கூடிய கட்டாயத்திற்கு இன்னைக்கு யூரோப் வந்திருக்காங்க. ஒரு விதத்தை பார்த்தா இது நல்லது. இந்த மாதிரி பைபோலாரா இருக்குதுங்கிறது நல்லது. எளிமையானவர்களை யாரும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஒருத்தர் அட்டாக் பண்ண இன்னொருத்தர் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்கிறது நல்லது. கூட்டு சேர்ந்து கொண்டு ஒரு வீக்கான நபரை அட்டாக் பண்றதுங்கிறது
நடக்கிறது கொஞ்சம் குறையும் நான் நினைக்கிறேன். பட் நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப க்ரூட் பாருங்க, இந்த ரஷ்யாவோட இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கணிசமாக நம்முடைய இறக்குமதி ரஷ்யால இருந்து வர்றது குறைஞ்சு போச்சு. ஓகே, இந்த இந்த இது காரணமா. பட் ஆனா இந்தியா வந்து ஆல்டர்னேட் மெத்தட் கண்டுபிடிச்சு வேறு பல நாடுகளில் இருந்து நம்ம இப்ப இறக்குமதி செய்ய துவங்கி இருக்கிறோம். சோ அதனால நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்புன்னு உடனடியாக சொல்ல முடியாது. நமக்கு வந்து ரஷ்யால இருந்து வரக்கூடியது வந்து கிட்டத்தட்ட 10% மேல நமக்கு வந்து அந்த இம்போர்ட்ங்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு நிகரா இப்ப பாத்தீங்கன்னா we are able to make it up from alternate sources. Alternate sources include many countries, African countries-ல இருந்து பல countries-ல இருந்து நம்மளால அதை வந்து ஈடு செய்ய முடிஞ்சிருக்கு. சோ மிடில் ஈஸ்ட்ல இருந்து. சோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா வரும்னு நான் நினைக்கல. தற்காலிகமாக நிச்சயமா இது ஒரு பிரச்சனையா இருக்கும். எப்ப பாத்தீங்க எதுவுமே ஒரு தாக்கம், ஒரு கிரீஸ் பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தது, எல்லாம் நீங்களா மறந்துருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனை வந்த பொழுது உலகத்துக்கே அதுதான் தலையாய பிரச்சனை மாதிரி கிரீஸ் நாடு அப்படியே கவிழ்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு பேசுவோம். இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டோம் அதை. இதனையும் கிரீஸ் நாட்டினுடைய பைனான்சியல் பொசிஷன் ஒன்றும் சப்ஸ்டான்சியலா பெருசா இம்ப்ரூவ் ஆகல. இன்னும் இன்னைக்கு இருந்த மோசமான சூழ்நிலை இருந்து வெளியே வந்திருக்காங்க ஓரளவுக்குங்கிறத தவிர இன்னமும் அவங்க கஷ்டத்துல பெரிய சிரமத்துல தான் இருக்காங்க. பட் அந்த ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அது பெருசா தெரியும், அவ்வளவுதான். ஓகே, இது ஜியோ பாலிடிக்ஸ் மாறுறதுனால ஒரு எதிரொலிக்குமோங்கிற ஒரு சின்ன ஐயம் தான் சார். இன்னைக்கு நமக்கு வேணுங்கிறது சிம்பிளா ஒரே ஒண்ணுதான். என்ன பொறுத்த வரைக்கும் பேப்பர்ல நம்ம என்ன படிக்க, ஊடகங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் இம்ப்ரூவ் ஆகணும், சப்ஸ்டான்சியலா இம்ப்ரூவ் ஆகணும். அதற்கு 2-3 காலாண்டுகளாவது ஆகும். அந்த காலகட்டம் தான் முதலீட்டாளர்கள் பங்குகளை, நல்ல பங்குகளை வாங்குவதற்கான ஒரு காலகட்டமா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த செயல்பாடுகள் நல்லா இருக்குங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் 2-3 காலாண்டுகளுக்கு பிறகு நிஜமா நடந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பங்குனுடைய விலை அதுக்குள்ள கணிசமாக அதிகரிச்சிருக்கும் அடுத்த ஆண்டுல துவக்கத்துல பார்க்கும் பொழுது. அப்ப நம்ம போய் வழக்கம் போல ஹைல வாங்கி இப்ப லோல வித்துட்டு திரும்ப ஹைல வாங்குறதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காது. அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த ஜியோ பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தையில மேலும் அதை அதிவேகப்படுத்துவதற்கு உதவும், அவ்வளவுதான். கரன்சில எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டி கரன்சி ஃபேர்லி ஸ்டேபிள். 87 ரூபாய் 50 பைசா ஒட்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு தேசிய பங்கு சந்தையில. முன்பேற வணிகத்துல ஸ்பாட்லயும் வந்து ஸ்டேபிளா இருக்கிறத பாக்குறோம். கோல்டு, சில்வர் அண்ட் க்ரூட் எல்லாமே வந்து அந்த கரெக்ஷன் மோட்ல பட் சைட்வேஸ்ல இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்லி டவுன்வர்ட் பட் கரெக்ஷன்ல இருக்கு. பெரிய மாற்றங்கள், குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்படின்னு எதுவும் இல்ல. என்ன கிரிப்டோ மட்டும் $1,10,000 இருந்து $80,000 வரைக்கும் வந்தது. ட்ரம்ப் வந்து கிரிப்டோ கரன்சி ரிசர்வ், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் கிரியேட் பண்ண போறேன் முதலே சொல்லியிருந்தா கூட நடுவில் அதை பத்தி பேசல. திரும்ப அதை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாமே ஏறினுச்சு. பிட்காயின் உள்ளிட்ட எல்லாமே. முதல்ல வந்து பிட்காயின் அவர் இந்த லிஸ்ட்ல சொல்லலன்னு சொல்லி அதை அடி வாங்கினுச்சு. அதற்கு பிறகு அதையும் சேர்த்துக்கிட்டு இருக்காருன்னு இப்ப சொல்றாங்க. சோ டாப் 4 or 5 கரன்சிஸ், ஈத்தர், பிட்காயின், மற்ற ஒரு 2-3 கரன்சிகளை சேர்த்துக்கிட்டு கிரிப்டோ கரன்சியை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வந்து நாங்க கிரியேட் பண்ண போறோங்கிறத கொஞ்சம் உறுதியா சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கு பிறகு கிரிப்டோ கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருந்துச்சு டெம்பரரியா நேற்று. பட் இன்னைக்கு கூட திரும்ப பாத்தீங்கன்னா அந்த வீக்னஸ் தான் பர்சிஸ்ட் ஆகுறதை நான் பாக்குறேன். செபியோடைய தலைவர் மாறினா கூட முன்னாள் தலைவர் மேல சர்ச்சை இன்னும் ஓயவே இல்லை போல தெரியுதே சார். மழை விட்டம் அப்படின்னு மாதிரி. ஆனா இது வந்து நம்ம நீதிமன்றத்தையோ அதை பத்தி நம்ம எதுவும் கமெண்ட் அடிக்க முடியாது. இப்ப நீங்க ஏதாவது பண்ணா நான் ஏதாவது சொல்லலாம், நீங்க என்ன பண்ணா என்ன மோசமா கூட திட்டலாம் நீங்க. அந்த இதுக்கு நம்ம ஒண்ணு சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கோம் நம்ம. ஏன்னா 1994 நடந்த ஒரு பிரச்சனையை பத்தி ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு ஆன்டி கரப்ஷன் பியூரோல பாம்பேல. அதுக்கு வந்து இவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க. இப்ப இருக்க மும்பை பங்குச்சந்தையினுடைய தலைவர் மீது, இப்ப 2 நாட்களுக்கு முன்பு விலகிய செபியினுடைய தலைவர் மீது நடவடிக்கை இருக்கிறதுக்கு நடப்புறாங்க. இவங்க எல்லாம் அந்த காலகட்டத்துல பங்குச்சந்தை இந்த அவர் பிஎஸ்சில இருந்திருப்பாரா இல்லையா? அவர் இல்ல, அவங்க சொல்றாங்க. இப்ப பிஎஸ்சி அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது, செபிலையும் சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல எங்க இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த எக்ஸ்சேஞ்சிலேயோ அந்த செபிலையோ யாருமே இல்ல. அந்த இல்லாதவர்கள் மீது நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க. கேல்ஸ் ரிஃபைனரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், எனக்கே தெரியும், அது ₹1 கீழே பைசாக்களில் வணிகமானது. கல்கட்டா, அதாவது ரொம்ப ₹1 கீழே பென்னி ஸ்டாக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வணிகமான ஒரு நிறுவனம். அதை வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படக்கூடிய அந்த முறையில ஒரு முறைகேடு நடந்திருக்கு பிஎஸ்சியில 1994 அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இதுக்கு அந்த பிஎஸ்சி அபிஷியல் மேல, செபி அபிஷியல் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுவா போட்டா பிரச்சனை இல்லை. அதுவும் எத்தனை ஆண்டு காலம் கழித்து. அது போடும் பொழுது இன்னைக்கு இப்ப சற்று 2 நாட்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற செபி தலைவரையும் இப்ப இருக்கக்கூடிய பிஎஸ்சி தலைவரையும் இதுக்கு ஒரு இதாக்குறதுங்கிறது எந்த விதத்துல வந்து ஒரு சரியா இருக்கும். இது அந்த கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. பட் இப்போ வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க இதை பத்தி முழுமையான ஒரு ஹியரிங் மார்ச் 4 நாளைக்கு ஹியர் பண்ண போறாங்க. அது வரைக்கும் யாரும் சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ் யாரும் எந்த நடவடிக்கைகளும் எதுவும் எடுக்காதீங்கன்னு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கதா சொல்லியிருக்கு. ரிஃப்ரைன் ஃப்ரம் டேக்கிங் எனி ஆக்ஷன் இன் த மேட்டர் அன்டில் த ஹியரிங் டேக்ஸ் பிளேஸ் ஆன் March 4 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்போதைக்கு ஒன்றும் இது இல்லை. பாருங்க எப்படி செய்தியில வந்து நம்ம வரும்பொழுது செபி, ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து செபி தலைவர் மீது ஒரு வருத்தத்துல, ஒரு கோபத்துல இருக்காங்க. அவர் இந்த அதானி
விவகாரங்கள்ல முறைகேடுகளை பத்தி எல்லாம் பேச்சு நிறைய. அது இன்னும் நிரூபிக்கப்பட்டா படலையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பொதுவான கருத்துங்கிறது அப்படி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு செய்தி வரும் பொழுது பாத்தியா கேஸ் போட்டாங்கன்னு, இது பழைய இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. போக்கஸ் டைவர்ட் ஆகக்கூடாது. ஓகே சார், சிறப்பு சார். நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்க கூட. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.